வெல்கம் டு அவர் சேனல். இதுதான் நம்மளுடைய ஃபர்ஸ்ட் விலாக் என்னன்னா இப்போ சொல்லுவாங்க மட்டன் பிரியாணி. இன்னைக்கு நம்ம மட்டன் பிரியாணி தான் செய்ய போகிறோம். எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். பாருங்கள், தயவு செஞ்சு நீங்கள் மட்டும் ட்ரை பண்ணிடாதீங்க. இது வந்து நாங்கள் செய்கிற மட்டன் பிரியாணி. வாங்க பார்க்கலாம். நெய்யை ஊற்றியாச்சு. இரண்டாவது கடலை எண்ணெய் ஆட் பண்ணியாச்சு. வந்து இலை பட்டை கல்பாசி அப்படியே போட்டு போட ஆரம்பிச்சு. அப்படியே கூட அப்படியே நல்லா இருக்கும். லைட்டாக எண்ணெயில் வதங்கினாலே போடும். உப்பு கொஞ்சமாக வதங்க வச்சுட்டு பூண்டு ரெண்டு பச்சை மிளகாய் அது பார்த்து பண்ணணும். இல்லைன்னா அது கொதிக்கும் கம்பெனி. அதனால் கொஞ்சம் இதுவாக இருக்கும். அதுக்கு இந்த மாதிரி ப்ரௌனாக இருக்கா? இன்னும் ப்ரௌன் ஆகலை, இன்னும் ஆகணும். எங்கே ப்ரௌன் ஆகிருக்கு? இது உனக்கு தெரியும், இதில் தெரியாது, கேமராவில் தெரியாது. ஆனால் இன்னும் கொஞ்சம் ப்ரௌன் ஆகணும். நீ பாருங்க, சரி பாருங்க. அதில் கேமராவில் அப்படி தானே தெரியும். இஞ்சி பூண்டு பேஸ்ட் இது 50 கிராம் இருக்கு. அப்படியே ப்ரௌன்ஸ் வந்ததுக்கு அப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை ஆட் பண்ணலாம். நாங்கள் வந்து 1/2 கிலோ மட்டன், அதுக்கு தேவையான எல்லாமே ஆட் பண்ணிக்கோம். ஏன்னா இது போட்டு கழுவி குடிக்கிட்டே இருக்கணும். அப்படின்னா டக்குன்னு சுத்தம். ஏன்னா இப்போ ஆட் பண்ணாதான் இஞ்சி பூண்டு பேஸ்ட் நல்லா வதங்க தான் டேஸ்ட்டு. ஏன்னா இஞ்சி பூண்டு பேஸ்ட் வதங்க அது மிச்சம் இருக்கக்கூடாது. எண்ணெய் பிரிஞ்சு வந்துடும். இஞ்சி பூண்டு பேஸ்ட் வதங்கின உடனே பார்த்தீங்கன்னா எண்ணெய் பிரிஞ்சு வரும். இந்த பிரிஞ்சு வந்த உடனே தக்காளி ஆட் பண்ண வேண்டும். தக்காளி மொத்தமாக புதினாவும் மல்லியும் ஒரு பேஸ்ட் தான். ஒரு 50 ml எனக்கு அளவு தெரியும், அதனால நான் ஊற்றுறேன். நம்ம எவ்வளோ போடுறோமோ அதுக்கு தேவையான அளவு நம்ம ஊற்றிக்கலாம். இது வந்து என்ன ஆகுனா தனி மிளகாத்தூள், காஷ்மீரி சில்லி தான் போடுவேன். ஏன்னா அதான் கலரும் இருக்கும், காரமும் இருக்கும். ஆல்ரெடி ஒரு ஸ்பூன் கறியில் போட்டு வேக வச்சுருக்கேன். தனியாத்தூள், மல்லிப்பொடி சொல்லிட்டு நீங்கள். இது மஞ்சத்தூள் வந்து நிறைய போடக்கூடாது. கலரே வந்து இது வேணும். சும்மா இந்த கீழே வாசனைக்காக போட்டு. அப்புறம் கரம் மசாலா 1 ஸ்பூன். ஏன்னா கறியில் வந்து ஆல்ரெடி கொஞ்சம் போட்டேன், அதனால் கொஞ்சம். சீரகப்பொடியும் இதில் கொஞ்சமாக. ஏன்னா அப்போ தான் அந்த ஃப்ளேவர், சீரக ஃப்ளேவர் வந்து இருக்கும். தக்காளி வேகமுனே எல்லாம் போட்டீங்கன்னா எப்படி வந்துருமா கேட்குறேன். இது இப்போ வேகிறதா? இப்போ வேகும் தக்காளி. எப்படின்னா தயிரையும் இதுலேயும் சாஃப்டாக வேகும். இதே ஒன்றுமே தெரியாமல் போகிற அளவுக்கு வேகும்.
அந்த இதுவே தெரியாத அளவுக்கு வேகணும். அந்த மாதிரி தான் இருக்கும். இது வந்து இதான் டேஸ்ட். இது உங்க ஸ்டைல் டேஸ்ட் அப்படி சொல்லுங்க. இது என்னோட ஸ்டைல்ல இருக்கு. தக்காளி பாதி இருக்கு. இந்த டைம்ல பிரியாணி மசாலா எப்படின்னா ஒரு ஸ்பூன் சொல்லுவாங்க, அந்த டேபிள் ஸ்பூன் அந்த அளவுக்கு வந்து ரொம்பவும் போட்டக்கூடாது. ரொம்ப போட்டாங்க எப்படின்னா ஒரு மாதிரி பிரியாணி மசாலா ஓவரானாலும் நல்லா இருக்காது. இந்த பிரியாணி எங்க ஸ்டைல் பிரியாணி. இது வந்து எப்படி அது பார்த்தியா, ஃபர்ஸ்ட் எப்படி இருந்தது இப்போ எப்படி இருக்கு வந்திருக்கா, இதான் பாலம். இது இந்த மாதிரி பண்ணாதான் கறி கொஞ்சம் வேகும் போது இதுவாக இருக்கும், மசாலா இறங்கும். அதான் மசாலா இறங்கும், இதுவே இறங்காது. எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சா? எண்ணெய் பிரிஞ்சு வந்து இந்த டைம்ல வந்து இப்போதைக்கு உப்பு, ஏன்னா அப்பதான் கறியில உப்பு இறங்கும், மசாலா இறங்கும். அதனால போட்டு கொஞ்சம் ஒரு கிண்டி நல்லா தக்காளி எல்லாமே நல்லா வெந்துடுச்சு. இந்த டைம்ல நம்ம வந்து கறி ஆட் பண்றோம். நாங்க என்ன செய்யறோம்னா மட்டன், அதனால மட்டன் கறி இந்த டைம்ல. மட்டனும் சாதாரணமா இல்லை, ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, அப்புறம் வந்து கரம் மசாலா, அப்புறம் தனி மிளகாத்தூள் போட்டு வேக வச்சிருக்கேன். ஒரு 5 விசில் 6 விசில் விட்டு எடுத்து வச்சிருக்கோம். அப்படியே போட்டோம்னா கறி வேகாது. வேக வச்சு ஆல்ரெடி எடுத்து வச்சுக்கணும், இல்லைன்னா கொஞ்சம் கறி வேகாது. அதனால நல்லா கிரேவி நல்லா வதங்கினதுக்கு அப்புறம் எண்ணெய் பிரிஞ்சு வந்ததுக்கு அப்புறம் மட்டன் ஆட் பண்ணணும். கிரேவி கலரே யம்மியா இருக்கு, சூப்பரா இருக்கு. இந்த கறி வேக வச்சுட்டாங்க. அது ஒரு சொம்பு இருக்குது, ஒரு சொம்பு ஓகேவா? இது வந்து என்னன்னா நம்ம வந்து அளவு வச்சிருக்கோம். நம்ம அளவுக்கு வந்து 2.25 கிளாஸ் போட்டோம். எப்படின்னா குக்கரில் செஞ்சால் எப்போவுமே ஒரு டம்ளர் தண்ணியாக கம்மியாக தான் ஊற்றணும். இப்போ வந்து எக்ஸாம்பிள் வந்து 3 போடுறேன்னு வச்சுக்கேன், 6 டம்ளர் தண்ணி ஊற்றணும்னா 5 டம்ளரு அந்த மாதிரி தான் ஊற்றணும். ஒரு 1/2 டம்ளர் கம்மியாக தான் ஊற்றணும். அப்போ தான் வந்து அரிசி வந்து பாஸ்மதி ரைஸ் தண்ணி இருக்காது நம்ம சாப்பாடு அது மாதிரி, அதனால் கொஞ்சம் கம்மியாக தான் ஊற்றணும். ஓகேவா? புரிஞ்சுக்கினியா? இப்போ நாங்கள் வந்து 2 கிளாஸ் அரிசி போட்டோம், அதனால் 2.25 போட்டோம், அதனால் 2 கிளாஸ் தண்ணி ஊற்றிருக்கோம். எங்கள் அளவில் ஊற்றிருக்கோம். இப்போ நல்லா இதை கொதிக்க விட வேண்டும். கொதித்ததுக்கு அப்புறம் பார்க்கலாம். தண்ணி குடிச்சா? கொதிக்குது கொதிக்குது. முடிச்சோடனே நல்லா தண்ணி கொதிச்சதுக்கு அப்புறம் இப்போ வந்து அரிசி போடுறோம். என்ன அரிசினா பாஸ்மதி அரிசி, இந்தியா கேட். நம்ம வந்து இந்தியா கேட் யூஸ் பண்ணுறோம். தண்ணி இல்லாமல் போடுங்க, அப்புறம் தண்ணி நிறைய வந்துடும். போது கை தள்ளி போடுங்க பெஸ்ட், அதான் பெஸ்ட்டு. அரிசி போட்டாச்சு, உப்பு வந்து ஆல்ரெடி நம்ம வந்து தேவையான அளவு போட்டாச்சு. இப்போ வந்து குக்கரை மூடி வச்சு நாங்கள் வந்து விசில் விட்டு எடுக்க மாட்டோம். நாங்கள் எப்படி பண்ணுவோம்னா, நம்ம என்ன பண்ணுவோம்னா விசில் வந்து போடாமல் ஃபஸ்ட்டு மூடி வச்சுட்டு ப்ரெஷர் வந்தோடனே தான் விசில் போட்டு சிம்மில் வச்சு 10 நிமிஷம் விடுவோம். அவ்வளோதான். 10 நிமிஷம் விட்டு எடுத்தோம்னா பிரியாணி. நாங்கள் வந்து இந்த ஸ்டைலில் தான் பண்ணுவோம், நாங்கள் வந்து விசில் விட மாட்டோம். இப்போ வந்து இதில் ப்ரெஷர் வந்ததுக்கப்புறம் குக்கர் விசில் போடலாம். ப்ரெஷர் வருது, இந்த மாதிரி ப்ரெஷர் வந்ததுக்கப்புறம் சவுண்ட் கேட்குதா? விளாடாதீங்க. விசில் போட்டு அடுப்பை வந்து சிம்மில் வச்சுட்டு கரெக்டாக ஒரு 10 நிமிஷம், அதுக்கப்புறம் அடுப்பை ஆஃப் பண்ணிடணும். அவ்வளோதான். தடா, மட்டன் பிரியாணி ரெடி ஆகிவிட்டது. வாவ்! லைட்டாப்பில் மேலாப்பில் கொஞ்சம் நெய், அமுல் நெய் அப்படியே பரவலாக தூத்த வேண்டும். அப்போ தான் டேஸ்ட் இன்னும் கொஞ்சம் மல்லும். இதுதான் எங்கள் வீட்டு ஸ்டைல் மட்டன் பிரியாணி.
எப்படி இருக்குன்னு கண்டிப்பாக சொல்லுங்கள். நெக்ஸ்ட்டு இன்னொரு vlogல பார்க்கலாம். பாய்.